ஹாய். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, பொதுவாக இந்த இடத்த வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவின் தென்முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியா இதோட முடியுது அப்படிம்பாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் ஸ்ரீலங்கா அப்படிம்பாங்க. நான் வந்து லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தென்முனை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்தியா இங்கிருந்தாங்க ஆரம்பிக்குது. அதுவும் தமிழ்நாட்டில், அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த தனுஷ்கோடியில் இந்த அரிச்சல் முனை பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்தான கடல் ஓகேங்களா, பின்னாடி ஸ்ரீலங்கா. ஸோ இங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது தான் பாம்பன் புதிய ரயில்வே பாலம். இது இப்போ 2025 கட்டி முடித்து இப்போ பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிறது தான் பாம்பன் பழைய ரயில்வே பாலம். இது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் கட்டி முடித்து பயன்பாட்டில் இருந்தது. ஆக்சுவலாக அந்த காலத்திலே இந்த பாலம் வந்து எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருந்த தனுஷ்கோடி அப்படின்ற ஊரை கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. அந்த தனுஷ்கோடியிலேருந்து இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் போகுமா. அந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு, ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போயிட்டு, தனுஷ்கோடியிலேருந்து அங்கேருந்து கப்பல் மூலயமா நம்ம சிலோனுக்கு போவோமா. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நகரமாக இருந்திருக்கு தனுஷ்கோடி. அதுவும் தனுஷ்கோடியை ஒரு மினி சிலோனுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நகரம். இன்றைக்கி வேணால் நம்ம நாட்டில் சென்னை வந்து ஒரு பெரிய ஒரு நகரமாக இருக்கலாம், வளர்ந்த நகரமாக இருக்கலாம். பட் அந்த காலத்திலே 19th செஞ்சுரியிலேயே ஒரு வளர்ந்த ஒரு நகரமாக, ஒரு வர்த்தக நகரமாக இந்த தனுஷ்கோடி இருந்திருக்கு. அதை கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் இவ்வளோ ஒரு பொருட்செலவில் இப்படி ஒரு பாலத்தை அந்த காலத்தில் 19th செஞ்சுரியிலேயே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தனுஷ்கோடி எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரு ஊருக்கு என்னென்னங்க தேவை? ஒரு ஊருக்கு ஸ்கூல் தேவை, ஹாஸ்பிட்டல் தேவை, ரயில்வே ஸ்டேஷன் தேவை, பஸ் ஸ்டாண்ட் தேவை, அதுக்கப்புறம் வழிபாடுத்தலங்கள், தேவாலயம், இல்லை நம்ம கோயில்கள் அந்த மாதிரி தேவை. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நாம் வந்து இந்த தனுஷ்கோடியில் பார்க்க முடியுது. பட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, ஏதோ அரிச்சல் முனை, முன்னாடி தனுஷ்கோடி. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இது ஏதோ ஒரு 100ல் ஒரு 2% தான் அப்படின்னா பார்த்துக்கோங்க. மீதி எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ இல்லை, அது எல்லாமே கடலுக்குள்ளார போயிடுச்சு. அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ வாங்க மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தனுஷ்கோடி முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த தனுஷ்கோடிக்கு என்ன ஆச்சு, எதனால் வந்து இன்றைக்கி வந்து இப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு கோஸ்ட் டவுனுன்னு சொல்கிறாங்க, வாழ தகுதியற்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற கம்ப்ளீட் திங் வந்து நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க மக்களே, இன்றைக்கி இந்த தனுஷ்கோடியில் என்னென்ன மீதி இருக்குது அப்படின்றதும் பார்க்கலாம். இந்த தனுஷ்கோடிக்கு இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் என்ன அப்படின்றதும் நம்ம போய் பார்க்கலாம். ராமேஸ்வரத்தில் இந்த பாம்பன் பாலம் புதிய ரயில்வே பாலம் இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஏப்ரல் 6 அன்றைக்கி ஓப்பன் பண்ணாங்க. அதோட செரிமோனிக்கு நம்ம போயிருந்தோம். ஸோ அதில் அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் அந்த பேசஞ்சராக நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு 22 கிலோமீட்டர் வருங்க. 22 கிலோமீட்டர் அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டீங்க அப்படின்னா 2 பக்கமே உங்களுக்கு கடல் தான் இருக்கும். நடுவில் வந்து ஒரு ரோடு இருக்கும். நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனுஷ்கோடி வந்துட்டு தான் போவீங்க. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு ராம் சேது இருக்குது. ஸோ நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து பை காரில், நீங்கள் ஓன் காரில் வந்துருந்தீங்கன்னா டேரெக்டாக போய்க்கலாம். இல்லை பஸ் இதில் வந்துருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக போய்க்கலாம். கவர்மெண்ட் பஸ்ஸஸும் அவைலபிள் இருக்குது. ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தனுஷ்கோடிக்கு உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர்டு கேபு, இல்லை அப்படின்னா இந்த ஆட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்டோ வந்து நிறைய ஷேர்டாக இருக்கும். வெறும் 100 ரூபா தான் கேட்பாங்க, கொண்டு போய் உங்களை விட்டுருவாங்க. ஆக்சுவலாக ஒரு ஊருக்கு என்னென்னங்க தேவை? ஒரு ஊருக்கு ஸ்கூல் தேவை, ஹாஸ்பிட்டல் தேவை, ரயில்வே ஸ்டேஷன் தேவை, பஸ் ஸ்டாண்ட் தேவை, அதுக்கப்புறம் வழிபாடுத்தலங்கள், தேவாலயம், இல்லை நம்ம கோயில்கள் அந்த மாதிரி தேவை. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நாம் வந்து இந்த தனுஷ்கோடியில் பார்க்க முடியுது. 10 நாளுக்கு முன்னே கொழும்பு மாதிரி தான் இருந்துச்சு, ஏர்போர்ட் மாதிரி இது. துறைமுகமே 64 நாளுக்கு முன்னால தனுஷ்கோடி துறைமுகம் ஆர்ப்பாரு பாஞ்சர் நடந்தது. ஏர்போர்ட்ல இருந்து நடந்தது மாதிரி இதுல கப்பல் துறைமுகம். சரி, ஸ்லோன்ல இருந்து வந்தா பாஞ்சருக்கு போறேன், இங்கதான் இறங்கணும். இந்த வண்டி ஸ்டேஷன்ல வந்து ஏறி இறங்கி போகணும். ஆர்ப்பாரு அங்கே இருக்கு. இதுல ஒரு 1.5 மைல் தொலை இருக்கு. அதான் ஆர்ப்பார். அந்த ஆர்ப்பார்ல வந்ததான் ரயில்வே ஸ்டேஷன். அந்த வரைக்கும் வாட்டர் டேங்கி. இதுதான் ஸ்டேஷன். நாங்க நிக்கிறதா ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். இங்க வந்துதான் போகணும். இங்க வந்து ராம்நாடு, மண்ணை, திருச்சி, சென்னை இவங்களுக்குலாம் போறதுல இதுதான். இதுதான் தலைநகரம். எல்லாம் கடல்ல போயிருச்சியா. இது வந்து இப்ப நம்ம நின்று இருக்கிறது வந்து வெறும் ரயில்வே ட்ராக் மட்டும் தான் இருந்துச்சு.
ஓகே பூனியம்மா கோயில் நம்ம தண்டாவளை பாதையும் தான் இருக்கு. ஓகே ஓகே. இங்கிட்டு வடகடல் அந்த ஆர்பார் பக்கத்துல இது ரெண்டும் தான் இருக்கு. மிச்சம் மரம் எல்லாம் கடல்ல போயிருச்சு. ஓகே. 4.5 மைல் உள்ள கடல்ல இருக்கு. ஓகே. ஆக்சுவலாக பார்த்துக்கோங்க, அந்த ஃபஸ்ட்டு ஒரு உடஞ்ச ஒரு பில்டிங் பார்த்தோம்ல, அதுதான் போஸ்ட் ஆஃபீஸா. அது பக்கத்தில் இருக்குது ஸ்கூலு. அப்படியே கொஞ்சம் இந்த தூரம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இங்கே இருக்கிறதுலாம் ஹாஸ்பிட்டலாங்க. அப்புறம் அந்த தேவாலயம் பாருங்கள், அப்படி இருந்திருக்கு. எந்த அளவுக்கு ஒரு வளர்ந்த நகரம்னு பார்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 22 கிலோமீட்டர், நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் அப்படியே அந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரவேற்கிறது என்ன அப்படின்னா இந்த தேவாலயம் தாங்க. இந்த இடிஞ்சு போன இந்த புயலால் பயங்கரமாக பாதிக்கப்பட்ட இந்த தேவாலயம் தான் ஃபஸ்ட்டு உங்களை வரவேற்கும். எல்லாருமே வருவாங்க, வந்து இந்த தேவாலயத்தை பார்த்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, இதை பற்றி எல்லாருமே பக்கத்தில் ஊர்க்காரங்கிட்ட, நான் முன்னாடி ஒரு ஊர்க்கார் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த தேவாலயத்தை வந்து பார்த்துட்டு போவாங்க. இப்படி இருந்த தனுஷ்கோடிக்கு அப்படி என்னதாங்க ஆச்சு? டிசம்பர் மாதத்தில் எப்பயுமே நம்ம வங்காள விரிகுடாவில் புயல், இந்த மாதிரி நிறைய புயல் வந்து நம்ம இப்போயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய புயல் ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி தான் 1964 டிசம்பர் 22 ஒரு புயல் பெருசாக ஃபார்ம் ஆகி 275 கிலோமீட்டர் ஸ்பீடுங்க. பார்த்துக்கோங்க, 275 கிலோமீட்டர் ஸ்பீடில் 15 மீட்டர், அந்த அலையோட உயரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 மீட்டர் வந்து ஹைட்டில் இருந்துச்சா. அந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு நைட்டு வந்து தனுஷ்கோடி வந்து தாக்கியிருக்கு. இந்த புயல் தனுஷ்கோடியை தாக்கிறதுக்கு முன்னாடியே சிலோனில் நம்ம தமிழ் பகுதிகளில் ஒரு காட்டிட்டு தாங்க வந்துச்சு. அங்கே திருக்கோணமலை, தலைமன்னார் பகுதிகளெலாம் பலத்த சேதத்தை ஏற்படுத்திட்டு ஒரு 2000 பேருக்கு மேலே பலி கொண்டுட்டு நிறையா பேர்த்தோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு தான் இது வந்து தனுஷ்கோடியை நோக்கி அன்னைக்கு நைட்டு வந்துட்டு இருந்துச்சுங்க. தனுஷ்கோடியை தாக்கிறப்ப தனுஷ்கோடிக்கு நிறைய பேர் புனித யாத்திரை மாதிரி வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கூடியிருந்தாங்க அன்னைக்கு. அதாவது மினிமம் ஒரு 3000 பேர் அன்னைக்கு இறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சென்சஸ் வந்து சொல்லுதுங்க. நிறைய பேர் வந்து புயலில் அங்கேயும் இங்கேயும் ஏதாவது ஒரு பில்டிங் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, வீட்டுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி உயிர் பிழைச்சான்லாம் சொன்னாங்க. நான் முன்னாடியே நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் பேசினார்ல, அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலில் தான் நாங்கள் மேலே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி வந்து இந்த 64 புயல் வந்து ஒரு பாதிப்பு, ஒரு சிட்டி வந்து எந்த அளவுக்கு ஒரு சிட்டி இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு பயங்கர ஒரு ஃபேமஸாக இருந்திருக்கு. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆள் நடமாடமே இல்லாத ஒரு பகுதியாக தாங்க இன்றைக்கி இருக்குது. இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா தனுஷ்கோடி பீச்சில் இருக்கோங்க. பாருங்கள், நல்லா க்ளீனாக நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த அரிச்சல் முனை பீச் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை. பட் இங்கே வந்து சூப்பராகவே இருக்குங்க. பட் ஏன்னே தெரியல, எல்லா விஷயம் அங்கே இறங்கி குடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக இல்லை. ஆனால் இங்கே வந்து நல்லாவே பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது, எவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். பட் இங்கே வந்து அலை வந்து பயங்கரமாக கொஞ்சம் ஃபெரோஷியஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் குளிக்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக குளிங்க. பாருங்கள், இங்கே வந்து இருக்கிறப்ப அலை வந்து பயங்கர ஆக்ரோஷமாக தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களாம் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்த்து குளிக்க வைங்க. நீங்கள் பாட்டு விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க, விளாண்டுருப்பாங்க அப்படின்ட்டு. நீங்களும் எங்கேயும் ரொம்ப தூரம் கீழே இறங்கிலாம் போகாதீங்க. பாருங்கள், கொஞ்ச தூரத்துலேயே ஆழம் இறங்குதுங்க. நீங்கள் தனுஷ்கோடியிலேருந்து இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஏரியா தான் அரிச்சல் முனை. ஸோ அதுதான் வந்து ஸ்ரீலங்காலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா அதுதான் இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அங்கேருந்து தான் இந்தியாவே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஏரியா தான் அரிச்சல் முனை. இதனால் அரிச்சல் முனைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி வந்து அது நல்லா சுற்றி வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு பீச் மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்தால் உங்களுக்கு ராம் சேதுவே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், இங்கேருந்தால் உங்களுக்கு ராமர் பாலமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி முன்னாடி இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே அது அரிச்சு இப்போ வந்து ஸோ இருக்கிறதுனால தான் அதை வந்து அரிச்சல் முனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், இது வந்து ஒரு கார்னரு, இது வந்து ஒரு பிகினிங்னு சொல்லலாம், அந்தாண்டு இருக்கவங்க எண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கார்னருங்க. கார்னரில் வந்து நல்லா அரிச்சு ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னாடி சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா பீச்சிங்க முன்னாடி இருந்தது. பட் இப்போ எல்லாமே வந்து அது எதுவுமே இல்லை, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் வந்து அரிச்சிருச்சு. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே அங்கங்கே திட்டாக தெரியும். ஆக்சுவலாக உண்மையாக இங்கேருந்து ஜஸ்ட்டு 22 கிலோமீட்டர்ஸுங்க அந்தான சிலோனு. 22 கிலோமீட்டரை நீங்கள் அந்தான ஸ்ரீலங்கா போயிடலாம். பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே என்னென்னா உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ரோமிங், நீங்கள் டவரே கட் ஆகிடும். உங்களுக்கு மெசேஜே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு சிலோன் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னாலே ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டர், நீங்கள் இந்தியாவோட பார்டரே கிராஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க.
ஸோ இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் ராம் சேது. ஸோ இங்கேருந்து அப்படியே இந்த பாலம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நேச்சராகவே இருக்குது. இது எப்படி ராமர் கட்டினாரா என்ன இது? ஸோ இந்த ஏத்திஸ்ட்டு பேசுகிற மாதிரி ராமர் எந்த இன்ஜினியர் காலேஜில் படித்தார் பாலம் கட்டுறதுக்கு அப்படின்றதுக்குள்ளார நான் வரல. பட் இது ஏதோ சம்திங் உண்மையாலுமே ஒரு திட்டு மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே சிலோனை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணுது பாருங்கள். இங்கேருந்து அப்படியே நானும் அதில் நடந்து போயிட்டேன். எனக்குமே உண்மையாலுமே பெருமையாக இருந்துச்சு. எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, எனக்குலாம் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே அந்த ராம் சேதுல நடந்து போயிட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நான் முன்னாடி போயிட்டு அந்த தண்ணியில் அப்படியே அந்த இதில் வந்து புனித நீராடிட்டு அப்படியே ஃபர்தராக வந்தாங்க. நான் எல்லாருமே நிறைய பேர் இங்கே வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இங்கே வந்துட்டு போகிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்த கால் வச்சுட்டு போகிறதே ரொம்ப புனிதமாக நினைக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு புனிதமான இடம் தாங்க இந்த அரிச்சல் முனை. திரும்ப நீங்கள் ரிட்டன் இங்கேருந்து ஆட்டோலேயே திரும்பவும் நீங்கள் ராமேஸ்வரம் போய் சேர்ந்துடலாம். இங்கே நிறைய ஆட்டோ வந்து வெயிட் பண்ணிருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் 100 ரூபா தான் கேட்டாங்க. ரிட்டனுக்கு அங்கேருந்து வரத்துக்கு 100 ரூபா, இங்கேருந்து போகிறதுக்கு 100 ரூபா. வெறும் 200 ரூபாயில் நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு வந்துட்டு போகலாங்க. ஒரு கனத்த இதயத்தோடு தாங்க நான் தனுஷ்கோடியை விட்டு விடைபெற்றேன். நான் ஏன்னா இங்கே ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்க, எப்படி ஒரு வளர்ந்த ஒரு நகரமாக இருந்திருக்கு. பட் இன்றைக்கி இயற்கையால் ஒரு இயற்கை சீற்றத்தால் அப்படி ஒரு நகரமே இல்லாமல் அப்படி ஒரு நகரம் இருந்ததுக்கு இந்த மாதிரி இடிபாடுகள் இந்த மாதிரி சாட்சிகள் தான் இன்றைக்கி மிஞ்சி இருக்குது. அந்தளவுக்கு இயற்கை வந்து இந்த நகரத்து மேலே கோர தாண்டவாடி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையாலுமே ஒரு கனத்த இதயத்தோடு தாங்க நான் இங்கேருந்து விடைபெற்றேன். நான் என்னதான் மனித நாகரிகம் மேலோங்கி வளர்ந்தாலும் பயங்கரமாக அட்வான்ஸ்டாக ஆனாலும் ஒரு நாள் அவன் இயற்கைக்கு முன்னாடி எப்படியும் சரணடைந்தே தீரணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றது இந்த தனுஷ்கோடி தாங்க.